iPhone Xங்கிற மாடல் இன்னைக்கு சர்வீஸ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி ரிசீவ் பண்ண கண்டிஷன் வந்து டெட். நம்ம ஆஸ் யூஷுவல் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல டிசி மீட்டரில் ஷார்ட்டுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ்னால தான் வந்துட்டு மேக்ஸிமம் iPhone ஷார்ட் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஹீட் வந்ததுனால அந்த பர்டிகுலர் பூஸ்ட் ஐசியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஐசியோட பேட்ஸ்லாம் செக் பண்ணதில் பிபிவிடிடி பூஸ்ட்டுங்கிற வோல்டேஜ் மட்டும் பர்டிகுலர் ஷார்ட் ஆனதை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஃபோனோட லேயர் நம்ம பிரிச்சிட்டோம். ஆப்பிள் ஃபோனை பொறுத்த வரைக்கும் லேயர் பிரித்து ரீஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாப் ஆகவே கூடாது. கம்பல்சரி லேயர் பிரித்து ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ அதுலேயும் ப்ளோயரில் வந்துட்டு லேயர் பிரிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த பேடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறோம். வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸ்டேபிளாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் தென் ரிமூவ் பண்ணி பண்ணதில் ஒரு கேப்ஸ் மட்டும் ஷார்ட்டுங்கிறது ஃபைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஐசியை ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு லேயரை ரீஃபிக்ஸ் பண்ணி ஃபோனை வந்து பர்ஃபெக்டாக ஆன் பண்ணிட்டோம். ஸோ லேயர் பிரிக்கிறதுக்கோ அல்லது ஐசி ரிமூவ் பண்ணி பேட் செக் பண்ணுறதுக்கோ நம்ம ஸ்டாப் ஆகக்கூடாது. அதுக்கான ஹேண்ட் ஸ்கில் நம்ம எப்பயுமே டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்துட்டு டிவைஸை பிரித்து லேயர் பிரிச்சிருக்கோம், ஐசி ரிமூவ் பண்ணியிருக்கோம், பேட் செக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆஃப் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ.